அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணவும், படித்ததை ஈஸியாக ரிவைன் பண்ணி பார்க்கவும், புக்கில் இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி தொகுத்து வழங்கியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாரம் வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பாடம் 3 இரண்டாம் உலகப் போர், தலைப்பு 3.4 போருக்கு பின் ஐரோப்பாவில் மக்கள் நல அரசுகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மக்கள் நல அரசு எனும் சொற்றொடர் அரசாங்கமே மக்களின் சமூக பொருளாதார நலன்களுக்கு பொறுப்பு என்ற கோட்பாட்டை குறிப்பதாகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மக்கள் நல அரசு எனும் சொற்றொடர் அரசாங்கமே மக்களின் சமூக பொருளாதார நலன்களுக்கு பொறுப்பு என்ற கோட்பாட்டை குறிப்பதாகும். ரெண்டாவது பாயிண்ட், இவ்வாறு மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது, சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது என்பதோடு இல்லாமல் அரசாங்கத்தின் பொறுப்பை மேலும் விரிவுபடுத்துவதாகும். ரெண்டாவது பாயிண்ட், இவ்வாறு மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது, சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது என்பதோடு இல்லாமல் அரசாங்கத்தின் பொறுப்பை மேலும் விரிவுபடுத்துவதாகும். மூணாவது பாயிண்ட், 1942 பிரிட்டன் பொதுவாக பெவரிட்ஜ் அறிக்கை என்று அழைக்கப்பட்ட அறிக்கையை வெளியிட்டது. மூணாவது பாயிண்ட், 1942 பிரிட்டன் பொதுவாக பெவரிட்ஜ் அறிக்கை என்று அழைக்கப்பட்ட அறிக்கையை வெளியிட்டது. நாலாவது பாயிண்ட், அவ்வறிக்கையில் 1 பொதுநலன்களுக்கு பெருந்தடைகளாக உள்ள வறுமை, 2 நோய் ஆகியவற்றை வெற்றி கொள்ள பொதுமக்களுக்கு அதிக வருமானத்தை அளிப்பது, 3 உடல்நல பாதுகாப்பு, 4 கல்வி, 5 வீட்டு வசதி, 6 வேலைவாய்ப்பு ஆகியவற்றை வழங்கும் பல திட்டங்கள் தொகுப்பாக இடம்பெற்றிருந்தன. நாலாவது பாயிண்ட், அவ்வறிக்கையில் 1 பொதுநலனுக்கு பெருந்தடைகளாக உள்ள வறுமை, 2 நோய் ஆகியவற்றை வெற்றி கொள்ள பொதுமக்களுக்கு அதிக வருமானத்தை அளிப்பது, 3 உடல்நல பாதுகாப்பு, 4 கல்வி, 5 வீட்டு வசதி, 6 வேலைவாய்ப்பு ஆகியவற்றை வழங்கும் பல திட்டங்கள் தொகுப்பாக இடம்பெற்றிருந்தன. ஐந்தாவது பாயிண்ட், போருக்கு பின்னர் பிரிட்டனில் தொழிலாளர் கட்சி ஆட்சி அமைத்தது. ஐந்தாவது பாயிண்ட், போருக்கு பின்னர் பிரிட்டனில் தொழிலாளர் கட்சி ஆட்சி அமைத்தது. ஆறாவது பாயிண்ட், தொட்டிலிலிருந்து கல்லறை வரை மக்களை கவனித்துக் கொள்ளும் திட்டங்களை மேற்கொள்ளப் போவதாக அவ்வரசு உறுதியளித்தது. ஆறாவது பாயிண்ட், தொட்டிலிலிருந்து கல்லறை வரை மக்களை கவனித்துக் கொள்ளும் திட்டங்களை மேற்கொள்ளப் போவதாக அவ்வரசு உறுதியளித்தது. ஏழாவது பாயிண்ட், மக்களுக்கு விரிவான அளவில் தேசிய நல சேவையின் மூலம் ஏழாவது பாயிண்ட், மக்களுக்கு விரிவான அளவில் தேசிய நல சேவையின் மூலம் இலவச மருத்துவ வசதி, முதியோர்க்கு ஓய்வூதியம், வேலையற்றோர்க்கு உதவித்தொகை போன்ற நிதியுதவிகள், குழந்தைகள் நல சேவைகள், குடும்ப நல சேவைகள் ஆகியவற்றை வழங்குவதற்காக பல சட்டங்கள் இயற்றப்பட்டன. ஏழாவது பாயிண்ட், மக்களுக்கு விரிவான அளவில் தேசிய நல சேவையின் மூலம் இலவச மருத்துவ வசதி, முதியோர்க்கு ஓய்வூதியம், வேலையற்றோர்க்கு உதவித்தொகை போன்ற நிதியுதவிகள், குழந்தை நல சேவைகள், குடும்ப நல சேவைகள் ஆகியவற்றை வழங்குவதற்காக பல சட்டங்கள் இயற்றப்பட்டன. எட்டாவது பாயிண்ட், அனைவருக்குமான இலவச பள்ளிக் கல்வி என்பதற்கு மேலாக இவை அனைத்தும் அளிக்கப்பட்டன. எட்டாவது பாயிண்ட், அனைவருக்குமான இலவச பள்ளிக் கல்வி என்பதற்கு மேலாக இவை அனைத்தும் அளிக்கப்பட்டன.
9வது பாயிண்ட், இத்திட்டங்களின் பலன்கள் முதியோர் ஓய்வூதியம், வேலையற்றோருக்கான உதவித்தொகை ஆகியவற்றை பொறுத்த அளவில் பண பரிமாற்றத்தின் மூலமாகவும் ஏனைய நலன்கள், இலவச சேவைகள் மூலமாகவும் மக்களை சென்றடைந்தன. 9வது பாயிண்ட், இத்திட்டங்களின் பலன்கள் முதியோர் ஓய்வூதியம், வேலையற்றோருக்கான உதவித்தொகை ஆகியவற்றை பொறுத்த அளவில் பண பரிமாற்றத்தின் மூலமாகவும் ஏனைய நலன்கள், இலவச சேவைகள் மூலமாகவும் மக்களை சென்றடைந்தன. 10வது பாயிண்ட், இவற்றிற்கு மேலாக இந்நாடுகளில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்காக முற்போக்கு வரி விதித்தலின் மூலம் அதிகமாக வருமானம் ஈட்டுவோர் மீது அதிக வரி விதிக்கப்பட்டது. 10வது பாயிண்ட், இவற்றிற்கு மேலாக இந்நாடுகளில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்காக முற்போக்கு வரி விதித்தலின் மூலம் அதிகமாக வருமானம் ஈட்டுவோர் மீது அதிக வரி விதிக்கப்பட்டது. 11வது பாயிண்ட், கலைச்சொற்கள். இதில் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது, 1 by 1 பார்த்துடலாம். 11வது பாயிண்ட், கலைச்சொற்கள். இதில் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது, 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 11.1 பேரழிவு. டிவாஸ்டேஷன், ஹேவக், டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன். 11.1 பேரழிவு. பேரழிவு அப்படின்னா டிவாஸ்டேஷன், அப்படி இல்லாட்டி ஹேவக் அப்படின்னா டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன். 11.2 போர் நாட்டம் அப்படின்னா பெல்லிகிரண்ட். 11.2 போர் நாட்டம் அப்படின்னா பெல்லிகிரண்ட். பெல்லிகிரண்ட் அப்படின்னா ஒன் ஈகர் டு ஃபைட் ஆர் அக்ரெசிவ். 11.2 போர் நாட்டம் அப்படின்னா பெல்லிகிரண்ட். பெல்லிகிரண்ட் அப்படின்னா ஒன் ஈகர் டு ஃபைட் ஆர் அக்ரெசிவ். 11.3 மீண்டெழுகிற அப்படின்னா ரீசர்ஜென்ட். ரீசர்ஜென்ட் அப்படின்னா ரைசிங் அகைன். 11.3 மீண்டெழுகிற அப்படின்னா ரீசர்ஜென்ட். ரீசர்ஜென்ட் அப்படின்னா ரைசிங் அகைன். 11.4 இழப்பீடுகள். இழப்பீடுகள் அப்படின்னா ரிப்பேரேஷன்ஸ். ரிப்பேரேஷன்ஸ் அப்படின்னா காம்பன்சேஷன் எக்ஸாக்டட் ஃப்ரம் எ டிஃபீட்டட் நேஷன் பை த விக்டர்ஸ். 11.4 இழப்பீடுகள். இழப்பீடுகள் அப்படின்னா ரிப்பேரேஷன்ஸ். ரிப்பேரேஷன்ஸ் அப்படின்னா காம்பன்சேஷன் எக்ஸாக்டட் ஃப்ரம் ஏ டிஃபீட்டட் நேஷன் பை த விக்டர்ஸ். 11.5 போர் தளவாடங்கள் அப்படின்னா ஆர்மமெண்ட்ஸ். ஆர்மமெண்ட்ஸ் அப்படின்னா வெப்பன்ஸ். 11.5 போர் தளவாடங்கள் அப்படின்னா ஆர்மமெண்ட்ஸ். ஆர்மமெண்ட்ஸ் அப்படின்னா வெப்பன்ஸ். 11.6 கட்டாய இராணுவ சேவைக்கு அழைக்கப்பட்ட அப்படின்னா கன்ஸ்கிரிப்டட். கன்ஸ்கிரிப்டட் அப்படின்னா கம்பல்சரி மிலிட்டரி சர்வீஸ். 11.6 கட்டாய இராணுவ சேவைக்கு அழைக்கப்பட்ட அப்படின்னா கன்ஸ்கிரிப்டட். கன்ஸ்கிரிப்டட் அப்படின்னா கம்பல்சரி மிலிட்டரி சர்வீஸ். 11.7 வதைத்து கொல்லுதல் அப்படின்னா ஸ்லாட்டர். ஸ்லாட்டர் அப்படின்னா கில் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் இன்டிஸ்கிரிமினேட்லி. 11.7 வதைத்து கொல்லுதல் அப்படின்னா ஸ்லாட்டர். ஸ்லாட்டர் அப்படின்னா கில் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் இன்டிஸ்கிரிமினேட்லி. 11.8வது பாயிண்ட் பல்கி பெருகுதல் அப்படின்னா ப்ரோலிஃப்ரேஷன். ப்ரோலிஃப்ரேஷன் அப்படின்னா எ ரேபிட் இன்க்ரீஸ். 11.8வது பாயிண்ட் பல்கி பெருகுதல் அப்படின்னா ப்ரோலிஃப்ரேஷன். ப்ளோரிஃப்ரேஷன் அப்படின்னா எ ரேபிட் இன்க்ரீஸ். 11.9 குடிசை தொகுதி அப்படின்னா கெட்டோஸ். கெட்டோஸ் அப்படின்னா ஸ்லம்ஸ். 11.9 குடிசை தொகுதி. குடிசை தொகுதி அப்படின்னா கெட்டோஸ். கெட்டோஸ் அப்படின்னா ஸ்லம்ஸ். 11.10 மறுப்பானை அல்லது எதிர்வாக்கு. 11.10 மறுப்பானை அல்லது எதிர்வாக்கு அப்படின்னா வீட்டோ. வீட்டோ அப்படின்னா a vote that blocks a decision or negative vote. 11.10 மறுப்பானை அல்லது எதிர்வாக்கு அப்படின்னா வீட்டோ. வீட்டோ அப்படின்னா a vote that blocks a decision or negative vote.
11.11 வரம்பு அல்லது எல்லை அப்படின்னா ஆம்பிட். ஆம்பிட் அப்படின்னா ரேஞ்சு. 11.11 வரம்பு அல்லது எல்லை அப்படின்னா ஆம்பிட். ஆம்பிட் அப்படின்னா ரேஞ்ச். 11.12 மீளாத்துயரம். மீளாத்துயரம் அப்படின்னா ஸ்கர்ஜு. மீளாத்துயரம் அப்படின்னா ஸ்கர்ஜ் அப்படின்னா எட்டர்னல் சஃபரிங். எட்டர்னல் சஃபரிங். 11.12 மீளாத்துயரம். மீளாத்துயரம் அப்படின்னா ஸ்கர்ஜ் அப்படின்னா எட்டர்னல் சஃபரிங். அடுத்து 11.13 கடுமையான அப்படின்னா ஸ்ட்ரிஞ்சன்ட். ஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்னா டஃப்பு. 11.13வது பாயிண்ட் கடுமையான அப்படின்னா ஸ்ட்ரிஞ்சன்ட். ஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்னா டஃப்பு. இந்த 11.13 பாயிண்ட்ஸோட பாடம் 3 இரண்டாம் உலகப் போர், தலைப்பு 3.4 போருக்கு பின் ஐரோப்பாவில் மக்கள் நல அரசுகள் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.